வந்து நேச்சர் பார்க்கு வண்டிக்கு 10 ரூபா. ஃபவுண்டைன் வரலங்க. பேம்பு வாக்கு எங்கள் சேனலில் வரும்ல அந்த டாக். இது டொகோமோ டாக்னு சொல்லுவோம். ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி. இந்த வீடியோ ஏலகிரி டே 2 vlog. டே 1 vlog பார்க்கலாம் பார்த்துருவாங்க. அப்போ தான் புரியும். ஏலகிரி ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஐயா. என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஒரு நெய் ரோஸ்ட் தோசை, ஒரு ஆனியன் தோசை, அப்புறம் வந்து ஒரு செட் பூரி சொல்லிருக்கோம். அவங்களும் நல்லா பார்க்குறாங்க. சரி ஓகே இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுறாங்க. தண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்னும் கொடுப்பாங்க. ஆனால் வந்தோடனே குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா குரங்கு அந்த ஓடு மேலே தவுதுங்க. அப்பாடி ஓடு மேலே ஓடி விளையாடுதுங்க. ஓடிச்சு. அப்புறம் ஒரு குரங்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த அக்கா வந்து விரட்டி விட்டாங்க. அப்புறம் ஓடிடுச்சுங்க. சரி ஓகே சாப்பிடும்போது அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு சொல்கிறேன். ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் வரணும்னா வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அந்த நெய் ரோஸ்ட் வந்து அங்கே இருக்குது. இந்த ஆனியன் தோசை எல்லாமே வந்து சூடாக தான் சர்வ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ஆனியன் தோசை வந்துச்சுன்னு ஒரு செட் பூரி சொல்கிறீங்க. இதே சாப்பிடுவோம்னான்னு தெரியல. இந்த வெங்காய தோசை ப்ளைன் ரோஸ்ட்டு கூட ஓகே. இந்த வெங்காய தோசை பார்த்திங்கன்னா நார்மலாக வெங்காயத்தை போட்டு வைக்கிற மாதிரி வைக்கலை. இந்த வெங்காயத்தை வந்து முக்கோணமாக மடித்து உள்ளே வந்து கொத்தாக வந்து வெங்காயத்தை போட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நார்மலாக மாவு கூட வந்து வெங்காயத்தை கலக்கி போடுற மாதிரி இல்லை. பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெங்காயத்தை வந்து நிறைய தாராளமாக போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு விசிட்டுங்க. சூப்பராக இருக்குது சாப்பாடு. இதான் நாங்கள் பார்த்த ரெசார்ட்டு. 2500 rupees. வண்டி பார்க்கிங் வந்து இங்கே தான் பண்ணோம். பட் ஆனால் ஆல் 24 hours இருப்பாங்க. நாங்கள் புக் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா 2nd floor. இது வந்து வியூ. நீங்கள் வந்து நேரத்தை ஏலகிரி உள்ள என்ட்ரானால் தான் லெஃப்ட் சைட்லேயே இருக்குது இந்த ரூம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இது ஒரு ரூம் ஒன்று காமிச்சாங்க. பட் ஆனால் இது ரிசப்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. இது ஒன்று இருக்குது ஒரு ரூமு. அப்புறம் வந்து நம்ம புக் பண்ணுறது ரூம் வந்து 3rd floor. இன்னும் மேலே போனோம். இங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. நம்ம புக் பண்ணுறது 3rd floor. நம்ம வரும்போதே வந்து இவர் வந்து கேட்டார். இவர் நம்பர் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் நம்பரு கால் பண்ணிங்கனாலே இவர்கிட்ட மொத்தமே வந்து 10 இதுக்கிட்டே இருக்குது. 10 ரெசார்ட் கிட்டே வச்சுருக்காரு. ஆக்சுவலாக இருக்க ஓனரு. இந்த ரூம் தான் நான் புக் பண்ணது. பாருங்கள் இதில் ஒரு சிட் ஏரியா மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தீங்கன்னா பால்கனி. இது பால்கனி. உங்களுக்கு இங்கேருந்து வியூவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸ் நீங்கள் இப்படி தான் வருவீங்க. வந்தால் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட் ரூமு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியும் கிளியராக தெரியும் பார்க்கிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மேலேயே உங்களுக்கு வே போகுது. என்ன பேச்சுலராக வந்தீங்கன்னா மேலே வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். மற்றபடி அவர் வந்து 24 hours இங்கே தான் இருக்கார். ஃபுல்லி சேஃபு. நல்லா ஒரு சேஃபான மெயின் பிளேஸ். இது பக்கமே வந்து உங்களுக்கு வந்து இது இருக்குது. போலீஸ் பூத் இருக்குது. எப்போயுமே இங்கே ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க போலீஸ் எப்பவுமே. நல்லா சேஃபான இடம். அப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து எல்லாமே வந்து பக்கம். இந்த பிளேஸ்லேருந்து எல்லாமே வந்து பக்கம். உங்களுக்கு போட் ஹவுஸ் பக்கம். அப்புறமா வந்து இது பக்கம் பேர்ட்ஸ் பார்க்கு. இதெல்லாம் வந்து பக்கம் உங்களுக்கு. இது ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த சைடு உங்களுக்கு வந்து போயிடும். ஸ்மோக்கிங் ஏரியா தனியாகவே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்காது, க்ளோஸ்டாக தான் இருக்குது. மழை பெஞ்சுன்னா இது வழியாக உங்களுக்கு தண்ணி வரும். அது உங்களுக்கு இன்னும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கர்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ரூமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து வந்து வெளிச்சம் இருக்குது. அங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் இருக்குது, ஏசி இருக்குது. அப்புறம் வந்து டிவி யூனிட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேசிஸாக இருக்குது.
இது ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீ இல்லை, ஓப்பன் பண்ணல. ட்ரெஸ்ஸிங் அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்பில்ட் வந்து உங்களுக்கு வாஷ்ரூமே நல்லா க்ளீனாக இருக்குது. இதுக்கு மேலே நல்ல ஸ்பேஸஸாக பெரிய வாஷ்ரூமு, ஷவரு, லைட்ஸ் இங்கே பாருங்க, லைட்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஹீட்டரு எல்லோரும் போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பர். 10 o'clock இப்போ நாங்கள் உள்ளே வந்தோம். நாளைக்கு மார்னிங் 10 o'clock வரைக்கும் செக் அவுட்டு. பட் ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு 10 o'clock செக்இன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து 3 o'clock வரைக்கும் கேட்டோம். ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. 3000 rupees மொத்தம். அவ்வளோ சூப்பராக இருக்குது ரூமு. இன்கேஸ் ஏதாவது வேணுன்னா இவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் விலாக் எடுக்க போகிறது வந்து விசிட் பண்ணது வந்து நேச்சர் பார்க்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. கூகுள் மேப் பார்த்து வராதிங்க, அந்த இடத்துல வேறு லொக்கேஷன் கேட்குது. வண்டிக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 15 ரூபா, 2 கேஷ் மட்டும்தான் அலௌடு. உள்ளம் நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க, கன் ஷூட். இதுக்கு வந்து 50 rupees. நான் இப்போ தான் கேட்டேன். இங்கே பாருங்க, ட்ராம்போலின் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம கார்டியனு. ஒரு எல்லா இடத்துக்கும் நம்மளுக்கு கூடிய ஒரு சேஃப்டி தான். இது வந்து இந்த மாதிரி ஏறுறது மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்குது. இடமே பாருங்கள், வெல் மெயின்டைன் பிளேஸ், எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூலாம். ஃபவுண்டைன் வரலங்க, ஃபவுண்டைன் வீடியோவில் நல்லா இருந்துச்சு, ஆனால் பிளேஸ் நல்லா இருக்குது. ஃபவுண்டைன் வரல, ஃபவுண்டைன் இல்லை. அப்புறம் வந்து இந்த சைடில் வந்தால் ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. கூட நம்மளுக்கு வந்து ஆளை ஒருத்தனை போட்டுன்னு போகிறோம், கூட ஒரு கார்டியன் ஒருத்தனை போட்டுன்னு போகிறோம். அவனுக்கு இது உள்ளே போனால் ஒரு தனியாக ஒரு பிளேஸே போகுது. பாருங்க, இது இன்னும் கோயில் மாதிரி ஒன்று இருக்குது. கோயில் இருக்குப்பா. இந்த மரமே எவ்வளோ பெரிய மரம், செம்ம பெரிய மரம் ஒன்று. இப்போ இந்த மரத்துக்கு கீழே வந்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்பாட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு. சரக்குலாம் அலோடு இல்லை, சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். செம்ம ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, உள்ளெல்லாம் வழி போகுதுங்க. உள்ளே நடந்து வந்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது. ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல இப்படின்னு பாருங்கள், அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பார்க். ஆள் நட மாட்டேன், யாருமே இல்லை, 1-2 பேர் தான். அங்கே குழந்தைங்க தான் விளையாட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு ஒரு வழி போகுது. இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கறனாலே வந்து ஒரு நாள் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், எக்ஸிட்டு. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு லவர்ஸ் பார்க். இது நேச்சர் பார்க்கும் கூட. பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா போகலாம். மற்றபடி இது வந்து ஒரு லவர்ஸ் பார்க். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த பிளேஸ் என்ன போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் தான் சொல்கிறேன். வெளில வரும்போது ஒரு கடை இருந்தது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்தது. இதில் வந்து ஒன்று எடுத்தோம், 250. நல்லா இருக்குது பாருங்க. இப்போ வந்து போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இந்த போட் ஹவுஸில் வந்து வெளியிலே டோக்கன் போட்டிங்கன்னா சேஃபு. உள்ளே போனீங்கன்னா லைக் இங்கே தான் இந்த மாதிரி இடத்துல தான் வண்டி விடணும். அவங்க வந்து சேஃப் இல்லை. 10 ரூபா தான் டோக்கனு. ஆனால் அவர் வந்து நான் 100 ரூபா கொடுத்தேன். அவர் வந்து சேஞ்சே வாங்கலை, அப்படியே விட்டுட்டார். வரும்போது கொடுங்க அப்படின்ற மாதிரி. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஈச் 20 ரூபா. உள்ள என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கே போட்டிங்குன்னு தெரில. இப்போ வந்து உள்ளே போனால் தான் தெரியும். இதிலே போட்டிருப்பாங்க வே டு போட்டிங், இந்த சைடும் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து சீட்டிங் ஸ்பேஸு, ட்ராம்போலின்னு, இந்த பேர்ட்ஸு உட்கார்றதுக்கு, ப்ளஸ் இந்த மாதிரி சறுக்கிறதுக்கு, அது அந்த மாதிரி ரைட் போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். மற்றபடி வழி பாருங்கள், மரம் எல்லாமே நம்ம மேலே பார்க்குற ஹைட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மரமாக இருக்குது. இந்த பாருங்கள் 360 இந்த கேமரா, இல்லை 360 கேமரா இது. தென் இந்த வழியில் வந்தீங்கன்னா ஃபோட்டோ 100 ஆச்சு வந்து 100 rupees. இந்த ஃபோட்டோ வந்து
சின்னதாக ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ வந்து போட்டு கொடுத்துருவாங்க. எங்களே வந்து அந்த 360 வீடியோ இது எல்லாமே வந்து இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ டிலேலாம் கிடையாது, அப்பப்போ கிடச்சிரும். அந்த மஸ்ட் ட்ரை. ஃபோட்டோ எடுத்ததுக்கு பேக் சைடில் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம். இந்த கடை தான் 150 rupees. 150 rupees இந்த பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப சின்னது தான், ட்ரை பண்ணுங்கள். 150 rupees. பன்னீர் பட்டர் ரோல். இது பன்னீர் பட்டர் ரோலு. நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட்டு வெளியிலே சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி இது ஆர்டர் பண்ண வந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி. லேஸ் சிப்ஸு உள்ள பன்னீர் வச்சா எப்படி இருக்குமோ டேஸ்ட்டும் நல்லா இல்லை, ஒரு மாதிரி நம்புத்து போன மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க. எடுத்துன்னு வந்து டீசெண்டாக சாப்பிட்டு இது எல்லாமே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து அதுதான் வந்து மஸ்ட்டு. சாப்பாடு எடுத்து வந்தீங்கன்னா ஈஸி. நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். 150ன்றது வந்து ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வழியாக வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டிங் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்து இந்த சைடு அந்த பார்க்கு அந்த இது எல்லாம் இருக்கும். இந்த கடைலாம் இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். போட்டிங் அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த ஓகே, உள்ளே வந்தாச்சு. நாங்கள் பெடலில் செப்ரேட்டாக பெடல் மட்டும் போகிற மாதிரி போட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு 100 rupees, 2 பேருக்கு 200 rupees. இந்த லைஃப் ஜாக்கெட்டாங்க. இதில் வந்து 2 பேர் போகிறது இருக்குது. நம்மளே செல்ஃபாக வந்து பெடல் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இப்போ வந்து போட் ஏரியாச்சு. செல்ஃபாக வந்து பெடல் பண்ணுறது வந்து 2 பேர் போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. 20 minutes டைமு. ஈச் வந்து 100 rupees. ஈச் பர்சன் வந்து 100 rupees. இப்போ இந்த மாதிரி ஒரு லிவர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் லெஃப்ட்டு திருப்பினீங்கன்னா ஆப்போசிட்டு, இப்படி ரைட் திருப்பிங்கன்னா இந்த சைடு போகும். நீங்கள் திருப்பினீங்கன்னா போட் வந்து இப்படியே இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகும். லெஃப்ட் சைடு திருப்பினீங்கன்னா லெஃப்ட் சைடு போகும். நிறைய பேர் போகிறாங்க, குழந்தையிலேருந்து எல்லாருமே. மஸ்ட்டு விசிட்டு. சூப்பராக இருக்குது. 150 rupees கொடுத்து ஒரு இது சாப்பிட்றதுக்கு இது வந்து எவ்வளோ பெட்டர். 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைடு. மேலே பாருங்கள் வியூ அப்படியே வந்து எல்லாம். போட்டிங் பிளேஸ்க்கு வந்து சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் வியூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் இருக்குது. வாஷ்ரூம் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த போட் ஹவுஸு வீடியோ பார்த்துருப்பீங்க. போட் ரைடு வந்து முடிஞ்சுது. அவள் தான். இதுக்கு மேலே இந்த இடத்துல சுற்றி பார்க்கறது எதுவும் இல்லை. எல்லாமே வந்து கிட்ஸுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்து போகிறோம். நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கு. அதே லேக் வியூ அந்த இதிலே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி. அந்த பேம்ப்ளெட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த நம்பர்ஸுமே இருக்கும். நம்பருக்கு கால் பண்ணி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். பேர்ட்ஸ் பார்க்கு என்ட்ரி. உள்ளே போய் பார்க்கலாம். ஈச் 100 rupees. 100 rupees பே பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து அப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கு உள்ளே இது உள்ளே போகணுமா? பேர்ட்ஸ் பார்க்கு பாருங்கள். ஏலகிரி மூலிகை தோட்டம். இந்த ஏதோ கார்டன்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், நம்ம கார்டியன் வந்துட்டார். வாட்ச்மேன் இவர் தான். ஏன்னா கார்டன் இருக்குது. எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த கார்டியன் வந்து இவர் தான். பார்த்திங்கன்னா வந்தாச்சு பேர்ட்ஸ் பார்க்கு. நீர்கோழியா? நெருப்பு கோழி இது. ஐயோ, செம்மாயிட்டு இருக்குது. ஆகிட்டு இருக்குது. இது என்ன பேர்டுனே தெரிலங்க. பறக்காதான்னு. வேலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து செப்பரேட்டாக ஒரு பாட்டே இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு செட்டப்பே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எங்கே பாருங்கள். இது நார்மலாக இருக்குது. கிளி மாதிரியே இல்லை, சேர்ந்து வித்தியாசமாக இருக்குது. அதே பாருங்கள், சூப்பராக இருக்குது. தலைவா, ஓ மை காட்.
பாருங்கள் எல்லாமே அந்த ஃபுட் போகிற இடத்துல வந்து போகுது. இந்த சைடு நிறைய இருக்குது. அது ஏதோ கடிக்காதுல்ல. அங்கே பாரு கையில் பிடி செஞ்சு கையில் பிடிக்கலாமா? ப்ளீஸ் எடுங்க. வேணாம். அது எதுவும் பண்ணாது. இங்கே பாரு எனக்கு ரொம்ப மலையில் இருக்குது. உடம்பு எடுங்களா சட்டவில் போகுது. கவரெல்லாம் எடுக்கணும்ல. பேர்ட்ஸை நேச்சுரலாக கையிலேயே வந்து சாப்பிட்றலாம் வந்து கையிலேயே சாப்பிடுது. அவ்வளோ பெரிய இடம் இது. இப்போலாம் நேச்சுரலாக கையிலேயே வருது. இங்கே பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சூப்பர். இவங்க தான் கைடு கூடயே இருந்தாங்க. நிறைய இது நல்லா இருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது வரையும் கையிலேயே நான் பிடிச்சதில்லை. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேறு லெவலில் இருந்தது. ஓகே வெளியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இது நேம் என்ன சொன்னீங்க? பீகிள். எனக்காச்சும் டாக் வந்து சேல்ஸ்க்குன்னா இங்கே இவங்கக்கிட்ட வரலாம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஓகேங்க. இப்போ வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் பேர்ட்ஸ் பார்க்லேருந்து. நான் கூட பாதி வெளியில் வந்துட்டு என்னடா இது எதுவுமே இல்லை, சும்மா பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது ஜூ மாதிரி அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே போனோடனே தான் வந்து தெரியுது ஒரு பேர்ட்ஸ் எல்லாமே வந்து மேலே உட்காந்து தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கிளி புறா இதெல்லாம் வந்து தொட்டதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சீட்ஸை குத்தவொடனே கையிலே வந்து உட்காருது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே வந்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் அந்த இது மட்டும் நல்லா இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. மஸ்ட் ட்ரை. 100 இல்லை 200 கூட கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பப்பி யாராவது சேலுக்கு வேணுன்னா அது வந்து அவங்கள வந்து இது பண்ணலாம். எல்லாமே அந்த ஹைப்ரிட் பப்பி தான். சூப்பராக இருக்குது. ஓகே நம்ம இந்த வேலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரி ஏலகிரியில் சாக்லேட் ஃபேமஸ். லைனாக சாக்லேட் தான் இதுலேருந்து இது வரைக்கும். லைனாக பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். 150 to 200 210 300 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே. நீங்களே செய்கிறீங்களா இந்த சாக்லேட்லாம்? நீங்களே செய்கிறீங்களா இந்த சாக்லேட்? ஊட்டிலேருந்து வருது. ஊட்டி சாக்லேட். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் 150 இந்த பாக்ஸு. இது முன்னே வந்து 180. இது வந்து நல்லாயிருக்கு. இது இந்த மாதிரி சாக்லேட் அப்புறம் டார்க் அண்ட் லைட்டு இதில் வந்து 180 நல்லாயிருக்கு. அஃபோர்டபுள். மொத்தமாக நான் வந்து 4 பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 660 ஆகுது. 660 நல்லாயிருக்கு, அஃபோர்டபுள். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எக்ஸிட் தான். நம்ம பேர்ட்ஸ் பார்க் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எக்ஸிட் தான். அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்து கட் பண்ணால் அடுத்த இதில் கிளிப்பில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இதுவும் விசிட்டிங் பிளேஸ் தான். அந்த பார்த்து வழியாக வரணும். நாங்கள் இருக்க ரெசார்ட்லேருந்து இது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த சைடு ஒரு வழி இருக்குது, இந்த சைடு ஒரு வழி இருக்குது. நான் அது க்ளவுட் ஃபாரஸ்ட் வழி பாருங்கள். இங்கே பாருங்கள் இதிலே செடியிலே செஞ்சுருக்காங்க. இது ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஃபவுண்டைன் எதுவும் போடல, மார்னிங் போடுவாங்க போல இருக்குது. ப்ளீஸ் உங்கள் பொருட்களே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு இது ஒரு பேர்ட் பார்க்கு. உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அடுத்த ஒரு பேர்ட் பார்க்கு வந்திருக்கோம். வந்தோடனே வந்து மேலே உட்காருது. மேலே உட்காந்துருக்கு. மேலே எல்லாமே உட்காந்துருக்கு. ஃபுல்லாக வந்து நெட்டடு. அங்கே பாருங்கள் பெருசு. ஏன்னா இது வந்து ஃபோட்டோ பாட்டு. அதுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட். அது வந்து எக்ஸிட் போல் இருக்குது. அது எக்ஸிட்டு. இப்போ அது வழியாக எக்ஸிட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிறோம் இப்போ இந்த பிளேஸ்லேருந்து. ஒரு எக்ஸிட். முயல் இருக்குது. இது வந்து ஃபோட்டோஸ். இந்த முயல் வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேஸ் வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது என்னன்னு தெரியல. எலி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பூனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜேடி கேட். இது கேட் இருக்கனால கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள் இந்த மாட்டு வண்டி இழுத்துட்டு போகும்ல அந்த இது இருக்குது. நல்லா ஒரு நேச்சராக இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு பார்க்க லேப்டர் டாக்
இந்த பிளேஸில் வந்து இங்கேயே டாக் தான் வச்சுருக்காங்க. டாக் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹவுஸ் மாதிரி பண்ணி டாக்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் டொக்கோமோ டாகு, பக்குன்னு சொல்லுவாங்க இந்த டாகு. இங்கே பாருங்கள் இந்த டாகு நைட்டு சேனலில் வரும்ல அந்த டாகு. இந்த டாக் பேர் எனக்கு தெரில, இது பேர் வந்து பக்கு. நாங்கள் வந்து இது டொக்கோமோ டாகுன்னு சொல்லுவோம். டொக்கோமோ விளம்பரம் முன்னாடி கொடுப்பாங்க, அந்த டாக் மாதிரி இருக்கும். ஓகே, இது வழியாக வந்து நம்ம அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு வே கொடுத்துருக்காங்க. பேம்பு வாக்கு இங்கே பாருங்கள். இது ஸ்பெஷலாக வந்து பேம்பு ட்ரீலேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நடக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் பேம்பு வாக். இந்த வழி வந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது. மஸ்ட்டு விசிட்டு க்ளவுட் ஃபாரஸ்ட் மஸ்ட்டு விசிட். இந்த சைடு வந்து வழி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி தான் போனோம். உடஞ்சிருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டியாக இது வந்து போட்டிருக்காங்க, மாற்றிருக்காங்க வழி. இது வந்து ஒரு பார்க் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து வியூ பாயிண்ட் க்ரியேட் பண்ணது மரத்துக்கு மேலேயே, மரத்துலேயே வந்து இரும்பு மாதிரி பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மரத்துலே, இந்த மரத்தோட ஜாயினிங்லேயே இது எல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா அவங்களுக்கு கீழே பாருங்கள், வியூ பாருங்கள். இது வந்து ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரியேட்டிவாக, ஸ்டீலில் நடந்து போகிற மாதிரி. மலையில் வர்றது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்கு, சறுக்கிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளான்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒன்று கூட அந்த ரோடு மாதிரி போடல, எல்லாமே இந்த கல்லுலேயே வந்து போட்டிருக்காங்க. இது பாருங்கள் அந்த ஃபோட்டோ பாயிண்ட் வியூ. இது இதில் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாம். ஓகே, இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது வந்து இது பேர் என்னென்ன சொன்னீங்க? ஃபிஷ் ஸ்பா. இது வந்து நீங்கள் அந்த கால் வச்சிங்கன்னா அந்த மால்லலாம் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு சில மாலில் அது வந்து காலெலாம் வந்து க்ளீன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக ஒரு கிணறு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த பழைய கிணறு மாதிரி. அது சூப்பராக இருக்குது. இது ஒன்று. அப்புறம் அந்த கிட்ஸுக்கு வந்து ஜூலா செட்டப்பு, அது ஒன்று. இது வந்து செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இது வழியாக ஏறி நம்ம அந்த சைடு வந்து போய் பார்க்கணும். இது இன்னும் சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து ஸ்லிப்பரியாலாம் இல்லை, நல்லா ஸ்டர்டியான ஒரு இது. மேலே வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் பெருசு. இது மேலே வந்தோன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ட்ரீலேயே கொடுத்துருக்காங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் மரத்தை வந்து கட் பண்ணாமல் உங்களுக்கு இதிலே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மரம் இருக்குது. தான் கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கும், நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. மரம் வந்து இதிலே இருக்குது. இந்த மரத்தை கட் பண்ணாமல் இதிலே வந்து ஸ்டீல் வச்சு அப்படியே மேக் பண்ணியிருக்காங்க. வியூ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது. வியூ தான் மேட்டர், அவ்வளோ சூப்பராக அது வந்து பண்ணியிருக்காங்க. இது ஆடு இங்கே ஒரு இது மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஒட்டகம் நேரில் இதான் ஃபஸ்ட் டைமு. அந்த கேம் செக்ஷன், இது கேம் செக்ஷனில் இப்போ இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்லி 200 ருபீஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸும் பார்க்கலாம், இந்த கேம்ஸும் எல்லாமே விளாட்லாம். நீங்கள் செப்பரேட்டாக கேஷ் கொடுத்து விளாட்றதுக்கு இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் 200 ருபீஸ் ஈச் பர்சன். ஒரு ஆளுக்கு 200 ரூபா. பாருங்கள் இந்த பால் வந்து அந்த ஹோல்ஸில் போகிற மாதிரி அது. இங்கே பாருங்கள் இது வந்து அந்த ஃப்ளோட்டிங் மிரர் இருக்குது. இதில் அந்த பாலை வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து மேலே வந்து பண்ணி போடணும், அதுன்னு இருக்குது. ட்ராம்போலின் இருக்குது, ட்ராம்போலின் சீட்ஸு, கிரிக்கெட் இருக்குது, ஷெட்டில் இருக்குது. மஸ்ட்டு விசிட் ஏலகிரி வந்தீங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் மஸ்ட்டு விசிட் பிளேஸ் எல்லாமே இன்க்ளூடடு க்ளவுட் ஃபாரஸ்ட் பார்க். இது இன்க்ளூடிங் கேம்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராம்போலினுக்கு அப்புறம் ஷெட்டில் இருக்குது. அந்த ஆரோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுவும் இருக்குது. கிரிக்கெட் இருக்குது, கிரிக்கெட் வித் நெட்டட் கிரிக்கெட் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 7 கேம்ஸ் இருக்குது. இந்த ஃபைனலாக இந்த கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்
ஏலகிரி வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் த பிளேஸு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் விளையாடுறதுக்கெலாம் அட்வென்ச்சரு இந்த இது எல்லாமே. பார்க் பேர் வந்து க்ளவுட் பார்க். சூப்பராக இருக்குது. இன்னொன்று நம்ம 4 பிளேஸ் கவர் பண்ணியிருப்போம். நாளைக்கு காலைல வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சன்செட்டு, அப்புறம் வந்து அதுக்கடுத்து ஏதாவது விசிட்டிங் பிளேசஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து நம்ம கவர் அப் பண்ணுவோம். ஓகேவா? டாட்டா. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.